ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிறுபருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலி என்னோடய டேடியோட பர்த்டே, அதனால் பாயசம் பண்ணலாம். இது ஒரு வெரி சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம். சீக்கிரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். நான் வந்துட்டு 1.25 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லேசாக வறுத்துடணும். இது வந்துட்டு கோல்டன் கலராக மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த பருப்பு வந்துட்டு நீங்கள் வறுக்கும் போது லைட்டாக மனம் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஓரளவுக்கு மனம் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டு இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 ஹவருக்கு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை வந்துட்டு வேக வச்சிடலாம். இந்த ஜவ்வரிசியை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1.25 கப்புக்கு. நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணுறதுனா அதோட பாதி எடுத்தால் போதும். இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு ஜவ்வரிசி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லத்தை உருக்கிடலாம். நான் வந்து என்ன வெல்லத்தோட அளவு என்னென்னா, நீங்கள் 1 கப் பருப்பு எடுத்திங்கன்னா வந்து 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணும். நான் வந்துட்டு 1.25 கப் அளவுக்கு பருப்பு எடுத்ததுனால 1.25லேருந்து 1.5 அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக உருக்கணும். இது வந்து பாகுதும் நம்ம பார்க்க தேவையில்லை, லைட்டாக உருக்குனா போதும். நம்ம எதுக்காக வெல்லத்தை உருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில் வந்து மண் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம உருக்கி வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருக்கிடுச்சு, கட்டி எதுவுமே இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து உருக்கின வெல்லத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த வெல்லத்தில் இருக்கிற மண் தூசி எல்லாமே வந்துட்டு வெல்லம் வந்துடும். இப்போ நம்ம பருப்பை வந்து ஊற வச்ச பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். நான் இந்த பருப்பை வறுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பருப்பை வேக வச்சிடலாம். நான் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 3 டைம்ஸ் எடுத்தேன். அந்த 3வது பாலை வந்து இது கூட ஊற்றி நான் வேக வைக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூடயே ஊற்றி வேக வைக்கும் போது. இப்போ 1 கப் பருப்புக்கு நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1.25 கப் பருப்பு எடுத்ததுனால 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை வந்துட்டு ஒரு 2 விசிலில் வேக வச்சா போதும். இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நெய் ஊற்றி தேங்காய் முந்திரி வறுத்து எடுத்துடலாம். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும் பாயசம். நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தேங்காய்லாம் அதில் போடுறேன். இப்போ தேங்காய் லைட்டாக வறுந்ததுக்கப்புறமா கொஞ்சோன்னு கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட கிஸ்மிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இது லைட்டாக வறுபடட்டும். இப்போ நமக்கு நல்லா செவக்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு சைடில் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் விசில் இறங்கிடுச்சு. நான் பருப்பு ஓப்பன் பண்ணுறேன். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் இதே வந்துட்டு ஒன்றுக்கு நான் 2 கப் ஊற்றுனேன், நீங்கள் 2.5 கப் கூட ஊற்றிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் லூஸாக வரும். இப்போ நான் இது கூட வேக வச்சிருந்த உருக்கின வெல்லத்தையும் வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலக்கணும். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டோம். இது கூட நான் தேங்காய் பால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 2 வாட்டி எடுத்த தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிறுபருப்பு பாயசம் ரெடி. நம்மளோட சுவையான சிறுபருப்பு பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.